அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையில கணவன் மனைவியோட சின்ன சண்டை எந்த அளவுக்கு விரிசல் உண்டாக்குச்சுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. மெட்டியின் சப்தம் டக் டக் என்று ஒலித்தது. வளையலொலி கலகலத்தது. கூடத்தில் 8 வயது பேரன் முத்து வலதுபுறமும் 4 வயது பேத்தி விஜி இடதுபுறமும் நித்திரையில் ஆழ்ந்திருக்க, நடுவே படுத்திருந்த கைலாசம் பிள்ளை தலையை உயர்த்தி பார்த்தார். கையில் பால் டம்ளருடன் மருமகள் சரசா மகனின் படுக்கை அறைக்குள் நுழைவது தெரிந்தது. தன் மீது விழுந்த பார்வையால் சரசாவின் தலை கவிழ்ந்தது. கிழவருக்கு கொஞ்சம் குறும்புதான். கைலாசம் பிள்ளையின் பார்வை அவளை பின்தொடர்ந்து சென்றது. அவள் அறைக்குள் நுழைந்தாள். கிரீச் என்ற ஒளியுடன் கதவு மூடியதும் மேலே செல்ல முடியாமல் அவரது பார்வை கதவில் முட்டிக்கொண்டது. மூடிய கதவின் மீது ஒரு பெண்ணுருவம் சித்திரம் போல் தெரிந்தது. வயது 16 தான் இருக்கும். மழுங்க சீவி பின்னிய சிகையில் உச்சிவில்லை. தளர்ந்து துவளும் ஜடையில் திருகுவில்லை. நெற்றியில் முத்து சுடரை அள்ளி விசிறும் சிட்டியும், பவழ உதடுகளுக்கு மேல் ஊசலாடும் புல்லாக்கும், முழங்கை வரை இறங்கிய ரவிக்கையோடு சரசரக்கும் சருகி நிறைந்த பட்டுப்புடவை கோலமாக, கருமை படர்ந்து மின்னிய புருவு கொடிகளின் கீழாய் மைத்தட்டி பளபளக்கும் பெரிய விழிகள் மருண்டு நோக்க, இளமையும் மறுச்சும் கலந்து இழையும் வாழைப்போடும் வனப்போடும் நாணமும் நடுக்கமுமாய் நிற்கும் அந்த பெண். ஆமாம், தர்மாம்பாள் ஆச்சியின் வாழைப்பருவ தோற்றம்தான் அது. அந்த உருவம் மூடிய கதவிலிருந்து இறங்கி அவரை நெருங்கி வந்தது. வெட்கம், பயம், துடிப்பு, காமம், வெறி, சபலம், பவ்யம், பக்தி, அன்பு இத்தனையும் ஒரு அழகு வடிவம் பெற்று நகர்ந்து வருகிறது. கைலாசம் தாவி அணைக்க பார்க்கிறார். சமையலறை வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு கூடத்திற்கு வந்த தர்மாம்மாள் பேரப்பிள்ளைகளின் அருகே பாயை விரித்தாள். அருகே ஆளவரம் கேட்கவே நினைவு கலந்த பிள்ளை மனைவியை பார்த்தார். தலை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கமாக போட்டபடி உறங்கும் பெரிய பையனை புரட்டி சரியாக கிடத்தினாள். பிள்ளையோ லட்சணமோ பகலெல்லாம் கிடந்து ஆடு ஆடுன்னு ஆடுறது, ராவுலே அடிச்சு போட்டாப்புல பெறக்கனே இல்லாம தூங்குறது. அடடா, என்ன ஆட்டம், என்ன குதிப்பு என்று அழுத்துக்கொண்டு பேரனின் முதுகை தடவி கொடுத்தாள். ஏகபுத்திரன் கண்ணனின் சீமந்த புத்திரன் அல்லவா? வயது 8 ஆகுது. வயசுக்கு தகுந்த வளர்த்தியா இருக்கு. சோறே திங்க மாட்டேங்கிறான் என்று கவலுடன் பெருமூச்சு விட்டாள் தர்மாம்பாள். இளையவள் விஜயா 4 வயது சிறுமி. எல்லாம் பாட்டின் வளர்ப்புதான். பாயை விட்டு தரையில் உருண்டு கிடந்தாள். அவளையும் இழுத்து பாயில் கிடத்தினாள். பாட்டி என்று சினிங்கினாள் குழந்தை. ஒண்ணுமில்லடி கண்ணு, தரையிலே கிடக்கியே, தூங்கு என்று முதுகில் தட்டி கொடுத்தாள். கைலாசம் தனது பசுமை மிக்க வாலிப பிரயாணி நினைவுகளில் மனசை மேயவிட்டவரை மௌனமாய் அமர்ந்திருந்தார். நீங்க ஏன் இன்னும் குந்திருக்கீங்க? உங்களுக்கும் ஒரு தாலாட்டு பாடணுமா? பாலை குடிச்சிட்டு படுக்கக்கூடாதோ? கொண்டு வந்து வச்சு எத்தனை நாள் ஆகுது? ஆறி போயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே களைந்து கிடந்த அவரது படுக்கையை ஒழுங்குபடுத்தினாள். கொஞ்சம் உன் கையாலேயே அந்த டம்ளர் எடுத்து கொடு. பால் டம்ளரை வாங்கும்போது அவள் கையை பிடித்து கொண்டார். ஆமா, படுத்து தூங்குடாங்கிறையே, எந்த சிரிக்கும் அவை எனக்கு வெத்தலை அடிச்சு கொடுத்தா என்று அவள் கையை விடாமல் சிரித்து கொண்டே கேட்டார். சிரிப்புக்கு குறைச்சல் இல்லை. பிள்ளை இல்லாத வீட்டிலேயே கிழவன் துள்ளி விளையாடனாமா. கையை விடுங்க. யாரடி கிழவன்? நானா என்று மனைவின் கன்னத்தில் தட்டியபடி சிரித்தார். இல்ல, இப்பதான் 17 முடிஞ்சு 18 நடக்கு. பொண்ணு ஒன்று பார்க்கவா? எதுக்கு? நீதான் இருக்கியே. அவள் முந்தியை பிடித்து இழுத்தார். ஐயே, என்ன இது? மறுபடியும் சிரிப்புதான். கிழவர் பொல்லாதவர். பாலை குடித்த பிறகு உடல் முழுவதும் வேர்த்தது. துண்டால் உடம்பை துடைத்து கொண்டு, அப்பா, ஒரே புழுக்கம். அந்த பாயை கொண்டு போய் முத்தத்திலே விரி. நான் வெத்தலை செல்லத்தை எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தார். தர்மாம்பாள் பாயை சுருட்டி கொண்டு கூடத்து விளக்கை அணைத்தாள். முற்றத்தில் பளிரென்று நிலா வெளிச்சம் வீசிய பாகத்தில் பாயை உதறி விரித்தாள். அம்மாடி, என்னம்மா காத்து வருது என்று காலை நீட்டி போட்டு உட்கார்ந்தாள். மேலாக்கை எடுத்து முன் கையிலும் கழுத்திலும் வழிந்த வியர்வை துடைத்து கொண்டாள். ரவிக்கையின் பித்தானை கழற்றிவிட்டு முதுகுப்புறத்தை உயர்த்தி கையிலிருந்து காம்பினால் பின்புறத்தை சொரிந்து கொண்டாள். கைலாசம் பிள்ளை மனைவின் அருகே அமர்ந்து நிலவிரிக்கும் வான்வெளியை விரித்து பார்த்தார். ஆகாச வெளியில் கவிந்து மிதந்து செல்லும் மேகத்திரள்கள் நிலவின் அருகே வரும்போது ஒளிமயமாகவும் விலகி செல்கையில் கரிய நிழல் படங்களாகவும் மாறி மாறி வர்ணஜாலம் புரிந்தன. இந்த நிலவொளி, ஆம், இதே நிலவுதான். காலம் எத்தனையானாலும் நிலவு ஒன்றுதானே. இந்த நிலவில் பாட்டியின் மடியில் அமர்ந்து கதை கேட்டுக்கொண்டு பால் சோறு உண்ட பருவம் முதல்
தனக்கு வாய்த்த அருமை மனைவி தர்மம்பாளின் மடியில் தலை சாய்த்து இன்பக் கனவுகளில் மயங்கியபடியே தாம்பூலம் வாங்கி கொண்டதெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நிலவில் படிந்த மேகங்கள் ஒளிபெறுவது போன்று நினைவில் கவிந்து ஒளி பெற்று ஜலித்து பிறகு விலகி குறைந்து ஒளியிழந்து கரி இருள் நிழலாய் மாறி நகர்ந்தன. மேகம் எங்கே? எங்கோ இருக்கும் நிலவு எங்கே? நினைவு எங்கே? இப்பொழுதுதான் இருக்கும் நிலை எங்கே? நினைத்தால்தான் நினைவா? நினைக்காத போது நினைவுகள் எங்கு இருக்கின்றன? நினைவு ஏன் பிறக்கிறது? எப்படி பிறக்கிறது? நினைவு. அப்படியென்றால் நினைப்பதெல்லாம் நடந்தவைதானா? நடக்காதவற்றை நினைப்பதில்லையா? நினைப்பு என்பது முழுக்கவும் மெய்யா பொய்யா? ஆசைகளை, அர்த்தமற்ற கற்பனைகளை, அசட்டு கற்பனைகளை நினைத்து நினைத்து நினைவு என்ற நினைப்பிலேயே நிசமாவதில்லையா? டொடக் டொடக். தர்மாமாளின் கையிலிருந்த பாக்கு வெட்டி இரவின் நிசப்தத்தில் பாக்கை வெட்டி தள்ளும் ஒளி. கைலாசம் தன் மனைவியை காணும்போது தன்னையும் கண்டார். தர்மாமாள் உள்ளங்கையில் வைத்திருந்த வெற்றிலையில் உறைந்து போயிருந்த சுண்ணாம்பை சுரண்டி வைத்து திரட்டி பாக்கையும் சேர்த்து இரும்பு பொருளில் இட்டு டொடக் டொடக் என்று இடிக்க ஆரம்பித்தாள். கைலாசத்தின் நாவு பற்கள் இருந்த இடத்தை துழாவியது. எனக்கு எப்பவுமே பல்லு கொஞ்சம் பலகீனந்தான். உடம்ப ஒரு முறை தடவி பார்த்து கொண்டார். முண்டாவையும் புஜங்களையும் திருகி கைகளை உதிரி சொடக்கி விட்டு கொண்டார். ராமம் செறிந்த நெஞ்சிலும் புஜங்களிலும் சருமம் சற்று தளர்ந்திருந்தாலும் தசை மடிப்புகளுக்கு உருண்டு தெரிந்தன. கைலாசம் உண்மையிலேயே திடந்தான். பிரமாண மனிதர். உடம்பில் அசுர வலி இருந்த காலமும் உண்டு. இப்பொழுது நிச்சயம் ஆள் வலு உண்டு. போன வருஷம்தான் சஷ்டியப்து பூர்த்தி. தர்மமாளுக்கு 50க்கு மேல் 60க்குள். அவளுக்கு மூங்கில் குச்சி போல் நல்ல வலுவான உடம்புதான். ஒல்லியா இருந்தாலும் உடலில் உரமும் உண்டு. இல்லாவிட்டா ஏறத்தாழ 45 வருஷமாக அந்த உடம்புக்கு ஈடு கொடுக்க முடியுமா? கிழவரின் கை மனைவியின் தோளை ஸ்பரிசித்தது. என்ன கொஞ்சிறீங்க? வெத்திலை போட்டுக்கிட்டு போய் படுங்க என்று இடித்து நசுக்கிய வெற்றிலை சாந்தை அவரது உள்ளங்கையில் வைத்தாள். மீதியை வாயிலிட்டு குதைப்பு ஒதுக்கி கொண்டாள். தர்மாம்பாளுக்கு பற்கள் இருக்கின்றன என்றாலும் புருஷனுக்காக இடிப்பதில் மீத்து தானும் போட்டுக்கொள்வதில் ஒரு திருப்தி. 6 வருடமாய் இப்படித்தான். அந்த தம்பதிகளிடையே ஒரு சிறு மனத்தாங்கல் கூட இதுவரை நின்றதில்லை. ஒரு சச்சரவு என்பதில்லை. சீ, எட்டு நீள் என்று அவர் சொன்னதில்லை. சொல்லியிருந்தால் அவள் தாங்குவாளா என்பது இருக்கட்டும். அவர் நாவு தாங்காது. சிரிப்பும் விளையாட்டுமாகவே வாழ்க்கை கழித்து விட்டார்கள். கழித்து விட்டார்கள் என்று சொல்லிவிட முடியுமா? இதுவரை வாழ்வை அப்படித்தான் கழித்தார்கள். நிலவு இருண்டது. எங்கும் ஒரே நிசப்தம். கூடத்தில் படுத்திருந்த முத்து தூக்கத்தில் ஏதோ முனகியவாறே உருண்டான். அறைக்குள் இருந்து வளையல் கலகலப்பும் கட்டிலின் கீச் குரலும் பெண்ணின் முணுமுணுப்பும். எங்கோ ஒரு பறவை சிறகுகளை படபடவென்று சிலிப்பிக் கொள்ளும் சப்தம். அதைத் தொடர்ந்து வௌவால் ஒன்று முற்றத்தில் தெரிந்த வான்வெளியில் குறுக்காக பறந்தோடியது. முற்றத்தில் ஒரு பகுதி இருண்டிருந்தது. நிலவு எதிர் சரக கூரைக்கும் கீழே இறங்கிவிட்டது. அவர்கள் படுத்திருந்த இடத்தில் நிழலின் இருள் நிலவொளிக்கு திரையிட்டிருந்தது. தர்மாமாள் தொண்டைக்குள் கலகலவென்று இளமை திரும்பிவிட்டது மாதிரி சப்தமில்லாமல் சிரித்தாள். கிழவரின் அகண்ட மார்பில் அவள் முகம் மறைந்தது. பொன் காப்பிட்ட அவளது இரு கரங்களும் கிழவரின் முதுகில் பிரகாசித்தன. இருளோ நிலவோ, இரவோ பகலோ, இளமையோ முதுமையோ, எல்லாவற்றையும் கடந்ததுதானே இன்பம். ஆம், அது இன்பம் மனசில் இருப்பது. இருந்தால் எந்த நிலைக்கும் எந்த காலத்துக்கும் யாருக்கும் அது ஏற்றதாகத்தான் இருக்கும். தர்மமாலும் கைலாசமும் மனசில் குறைவற்ற இன்பம் உடையவர்கள். வயசை பற்றி என்ன? டொக் டொக். கைலாசம் நிலா வெளிச்சத்தில் பாயை இழுத்து போட்டுக்கொண்டு இரும்புறத்தில் வெற்றிலை இடிக்கிறார். அருகே தர்மம்மாள் படுத்திருக்கிறாள். தூக்கம், அரை தூக்கம், மயக்கம்தான். நீங்க இன்னும் படுக்கலையா? நீ வெத்தலை போடுறியா? அந்த தூணோரம் செம்பிலேயே தண்ணி வச்சேன். கொஞ்சம் கொண்டாந்து தாரீங்களா? நாக்க வரட்டுது என்று தொண்டையில் எச்சிலை கூட்டி விழுங்கினாள். எனக்கும் குடிக்கணும் என்றவாறு எழுந்து சென்று சம்பை எடுத்து தண்ணீரை குடித்து விட்டு கொண்டு வந்தார் கைலாசம். அவர் வரும்போது நில ஒளியில் அந்த திரகாந்திரமான உருவத்தைக் கண்டு தர்மாமாளின் மனம் வாலிப கோலம் பூண்டு அந்த அழகில் லயித்து கிறங்கி வசமிழந்து சொக்கியது. அவர் அவள் அருகே வந்து அமர்ந்தார். தாகம் தீர தண்ணீர் குடித்த தர்மாம்பாள் ஆழ்ந்த பெருமூச்சுடன் அவர் மேல் சாய்ந்தாள். வலுமிக்க அவரது கரத்தை லேசாக வருடினாள். அவளுக்கே சிரிப்பு வருகிறது. சிரித்தாள். என்னடி சிரிக்கிற? ஒண்ணுமில்ல. இந்த கிழங்கு அடிக்கிற கூத்த யாராவது பார்த்தா சிரிப்பாங்களேன்னு நினைச்சேன். அவர் கண்ணடிப்பது போல் அவள் தலையில் தட்டினார். யாரடி கிழம்? கிழவர் சிரித்தார். அவளும் சிரித்தாள். தர்மாமாள் எழுந்து உட்கார்ந்து இன்னொரு முறை வெற்றிலை போட்டு கொண்டாள்.
அவள் பார்வை கவிழ்ந்திருந்தது. கிழவர் அவள் முகத்தை தடவி கொடுத்தார். அவள் விழிகளை உயர்த்தி பார்த்தாள். அவர் அவள் விழிகளுக்குள்ளே பார்த்தவாறு சிரித்தார். ச்சே, நீங்க ரொம்ப மோசம் என்று வெட்கத்துடன் கண்ணடிக்கும் குரலில் சினுங்கினாள் தர்மாம்பாள். அனுபவித்த சந்தோஷத்தால் காரணமற்ற சிரிப்பும் பொத்து கொண்டு வந்தது. கிழவருக்கு பெருமை தாங்க முடியவில்லை. அவரிடம் ஏதாவது வேடிக்கை பேசி விளையாட தோன்றியது அவருக்கு. உள்ளங்கையில் புகையிலே வைத்து கசக்கியபடி தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டே, அந்த காலத்துல நான் அடிச்ச கூத்தெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது என்று சொல்லிவிட்டு தலையை அந்த புகையிலே வாயில் போட்டு கொண்டார். ஏன் சீமைக்கா போயிருந்தீங்க? தர்மு, உனக்கு தெரியாது. நீ எப்பவும் குழந்தைதான். உன்கிட்ட அப்போ நான் சொன்னதே இல்லை. இப்ப சொன்னா என்ன? கிழவர் கொஞ்சம் நகர்ந்து சென்று சாக்கடையில் எச்சில் துப்பிவிட்டு வந்தார். நம்ம சந்நிதி திரு கோமதி இருந்தாளே, ஞாபகம் இருக்கா உனக்கு? கால்களிலே சதங்கு கொஞ்ச கருநாகம் போன்ற பின்னல் நெளிந்து திரும்பி வாளடித்து சுழல, கண்களும் அதரங்களும் கதை சொல்ல, இவருக்கு எனக்கும் பெரும் வழக்கு இருக்குது என்று நாட்டிய கோலத்துடன் முத்திரை பாவம் காட்டி சதிராடி நிற்கும் ஒரு தங்க பதுமை போன்ற கோமதியின் உருவம் தர்மம்மாளின் நினைவில் வந்து நின்றது. ஒரு கணம் மயல் காட்டி மறையாமல் நிலைத்து நின்றது. என்ன ஞாபகம் இருக்கா? அந்த காலத்துல அவளுக்கு சரியா எவ இருந்தா? என்ன இருந்தாலும் தாசினா தாசிதான். அவளுகளை மாதிரி சந்தோஷம் கொடுக்க வீட்டு பொம்பளைங்களால ஆகுமா? தர்மாமலின் கண்கள் கிழவரின் முகத்தை அர்த்தத்தோடு விரித்தன. மனம், ஓஹோ, அந்த காலத்திலேயே அவ நாட்டியம்மனா பறந்து பறந்து ஓடுவாரோ அதுதானா என்று பற்பல நிகழ்ச்சிகளை முன்னிறுத்தி விசாரித்து கொண்டிருந்தது மனம். கிழவரும் குறும்பும் குஷியுமாய் பேசிக் கொண்டிருந்தார். என்ன ஒரு தடவை நீலகிரிக்கு மாத்திருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? கண்ணா அப்ப வயிற்றில் 7 மாசம் இல்லையா? தர்மாமாளின் விழிகள் வெறித்து சுழன்றன. இது சத்தியம், இது சத்தியம் என்று அவளுள் ஏதோ ஒரு குரல் எழுந்தது. அப்போ தனியா போன நினைச்சிட்டு இருக்க? போடி பைத்தியக்காரி, அந்த கோமதி தான் என் கூட வந்தா. அவ உடம்பு சில கணக்கால இருக்கும். அவ என்ன சொன்ன தெரியுமா கடைசியில? கிழவர் தனக்குத்தானே சிரித்து கொண்டார். நானும் இது வரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆம்பளனா நீங்க தான்னா. கிழவர் மறுபடியும் சிரித்தார். அது என்ன சிரிப்பு? பொய் சிரிப்பா மெய் சிரிப்பா? தர்மாமாளின் நெஞ்சில் ஆத்திரமும் துரோகம் இழைக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்ற வெறியும் தணலாய் தகித்தன. நிஜந்தானா? நெசந்தானா? பின்ன பொய்யா? அதுக்கு என்ன இப்போ? எப்போ நடந்ததுதானே? அட பாவி கிழவா, பொய்யோ மெய்யோ அவள் திருப்திக்காவது மாத்தி சொல்லக்கூடாதா? தர்மாம்பாள் கிழவிதான், கிழவி பெண்ணில்லையா? துரோகி, துரோகி என்று அவள் இருதயம் துடித்தது. ஆமா, அது உண்மைதான், பொய் இல்ல. ஏனோ அவள் மனம் அதை நம்பிவிட்டது. பொய்யாக இருக்குமோ என்று சந்தேகிக்க கூட இல்லை. அதெல்லாம் தாம்பத்திய ரகசியம். விருற்றென்று எழுந்து தட்டு தடுமாறி நடந்து சென்று குடத்து இருளில் வீழ்ந்தாள் தர்மாம்பாள். அடடே தர்மோ, கோவிச்சுக்கிட்டியா? பைத்தியக்காரி, பைத்தியக்காரி என்று விளையாட்டாக சிரித்து கொண்டே பாயில் துண்டை விரித்து படுத்தார் கைலாசம் பிள்ளை. விளையாட்டா? அது என்ன விளையாட்டோ? கிழவரின் நாக்கில் சனியெல்லாம் விளையாடி இருக்கிறது. மணி 12 அடித்தது. கிழவர் தூங்கி போனார். தர்மாம்பாள் தூங்கவில்லை. மறுநாள், மறுநாள் என்ன, மறுநாளிலிருந்து வாழ்நாள் வரை அவருக்கு அவள் தன் கையால் காஃபி கொடுப்பதில்லை. பல் துளக்க, குளிக்க வெந்நீர் கொடுப்பதில்லை. முதுகு தேய்ப்பதில்லை. சோறு படைப்பதில்லை. வெற்றிலை பாக்கு இடித்து கொடுப்பதில்லை. பாவம், கிழவர் அனாதை சிசுவைப் போல் தவித்தார். அவளை பொறுத்தவரை கைலாசம் பிள்ளை என்றொரு பிறவியே இல்லாத மாதிரி, அப்படி ஒருவருக்கு தான் வாழ்க்கைப்படாத மாதிரி நடந்து கொண்டாள். அவருடன் யாருடனும் அவள் ஒரு வார்த்தை பேசுவதில்லை. மகனும் மருமகளும் துருவி துருவி அவளை விசாரித்தனர். மௌனம்தான். கிழவர், அவர் வாயை திறந்து என்னவென்று சொல்லுவார்? மௌனம்தான். அன்று இரவு விஜயா கேட்டாள். பாட்டி, நீ தாத்தாவோட டூவா? அவள் ஒன்றும் பேசவில்லை. ஏன் தாத்தா, பாட்டி உன்னோட பேச மாட்டேங்குது, நீ அடிச்சியா என்று முத்து கிழவரை பார்த்து நச்சரித்தான். கிழவரால் பொறுக்க முடியவில்லை. என்னடி தர்மோ, நான் விளையாட்டுக்கு பொய் தான் சொன்னேன். என்ன உனக்கு தெரியாதா? மனசார உனக்கு நான் துரோகம் செஞ்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? இவ்வளவு காலம் என்னோட வாழ்ந்தோம், என்னை நீ தெரிஞ்சிக்கலையா தர்மு? சி, வாழ்ந்தேனா? ஐயோ, என் வாழ்வே வாழ்ந்ததாக நினைச்சி ஏமாந்து போனேன். இதை கூட அவள் வெளியில் சொல்லவில்லை. குழந்தைகள் தூங்கிவிட்டன. அவர் தானாகவே அன்று வெற்றிலை இடித்து போட்டு கொண்டார். தர்மு, என்னை நீ நம்ப மாட்டியா? அவர் கை அவள் தலையை வருடியது. அடிப்பட்ட மிருகம் போல் உசும்பிக் கொண்டு நகர்ந்த அவள் உடம்பு துடித்து பதைத்தது. சி என்று அருவருப்புடன் உருமினாள். தொட்டிங்கனா கூச்சல் போட்டு சிரிக்க அடிச்சிடுவேன்.
அவளுக்கு மூச்சு இழைத்தது. உடல் முழுவதும் வேர்த்து நடுங்கியது. அப்படி அவரிடம் அவள் பேசியது அதுவே முதல் தடவை. அவரும் திகைத்து போனார். கிழவர் மனம் குமுறி எழுந்து நடந்தார். என்ன என்ன சந்தேகிக்கிறாளே என்று நினைத்த பொழுது மனசில் என்னவோ அடைத்து கண்கள் கலங்கின. போரா, நல்ல கதிக்கு போக மாட்டா என்று மனம் சபித்தது. யாருமற்ற நாதியற்ற அனாதை போல் தெரு திண்ணையில் வெறுந்தரையில் படுத்து கொண்டார். தர்மாமாளை கைப்பிடித்தது முதல் அன்றுதான் முதல் முறையாக அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகி வழிந்தது. விதி விதி என்று முனகல். விதிக்கு வேலை வந்துவிட்டது. இரவு மணி 8. தெரு வாசற்படியில் கார் நிற்கிறது. குடத்து அறையில் தர்மாமாள் படுக்கையில் கிடக்கிறாள். அவளை சுற்றி பேரனும் பேத்தி மகனும் மருமகளும் நிற்கின்றனர். டாக்டர் ஊசி போடுகிறார். தெருவில் திண்ணையோரத்தில் நிற்கும் கைலாசம் பிள்ளை பதைக்கும் மனதோடு ஜன்னல் வழியாக எட்டி எட்டி பார்க்கிறார். உள்ளே செல்ல அவருக்கு அனுமதி இல்லை. டாக்டர் வெளியே வருகிறார். கண்ணன் பெட்டி எடுத்துக்கொண்டு அவர் பின்னே வருகிறான். டாக்டர், என் உயிர் பிழைக்குமா என்ற கைலாசம் பிள்ளையின் குரல் டாக்டரின் வழியில் குறுக்கிட்டு விழுந்து மறிக்கிறது. டாக்டர் பதில் கூறாமல் தலையை குனிந்தவாறே கைலாசம் பிள்ளையின் சோகத்தை மிதித்து கொண்டு போயே விட்டார். கிழவர் தன்னை மீறி வந்த ஆவேசத்துடன் உள்ளே ஓடுகிறார். தர்மு, தர்மு, என்னை விட்டு போயிடாதடி தர்மு. நீட்டி விரைத்து கொண்டு கட்டிலில் கிடக்கும் தர்மாமாளின் உடலில் அங்கங்களில் அசைவில்லை, உணர்வில்லை, உயிர். நெற்றியில் ஒரு ஈ பறந்து வந்து உட்காருகிறது. நெற்றி சருமம், புருவ விழிப்பு நெளிகிறது. கண்கள் அகல விரித்து ஒரு முறை சுழல்கின்றன. கண்கள் கலங்கி கண்ணீர் பெருக டம்ளரில் இருந்த பாலை தாயின் வாயில் வார்க்கிறான் கண்ணன். யாரு? கண்ணனா? பாலில் தாண்டா உறவு இருக்கு. அந்த உறவும் ரத்தாயிடும். அதோ சரசா இப்பொழுது பால் வார்க்கிறாள். 2 குழந்தையும் வச்சுக்கிட்டு தவிப்பேடி கண்ணே. பேர முத்து, பாட்டி பாட்டி என்று சினுங்கியபடி பாலை ஊற்றுகிறான். முத்துவை அள்ளி அணைத்து கொள்ள துடிப்பது போல் கண்கள் பிரகாசிக்கின்றன. பயந்து ஒன்றும் புரியாமல் குழம்பி நிற்கும் விஜயின் பிஞ்சி கரங்களால் பாட்டின் உதடுகளுக்கிடையில் பால் வார்க்கும் போது அதில் தனி இனிப்போ முகத்தில் அபூர்வமான கலை வீசுகின்றது. மடக் மடக் என்று பால் உள்ளே இறங்குகிறது. மேல் துண்டில் முகத்தை மூடிக்கொண்டு உடல் பதறி குலுங்க வந்து நிற்கிறாள் கைலாசம். இந்த நிலையிலாவது தன்னை மன்னிக்க மாட்டாளா என்ற தவிப்பு. அவர் கைகள் பால் டம்ளரை எடுக்கும்போது நடுங்குகின்றன. தர்மு, தர்மு, என்ன பார்க்க மாட்டியா தர்மு? யாரது? அவள் விழிகள் வெறித்து சொல்கின்றன. தாழாத சோகத்தில் துடிக்கும் உதடுகளில் கண்ணீருடன் புன் சிரிப்பையும் வரவழைத்து கொண்டு பால் டம்ளரை அவள் உதட்டில் பொருத்துகிறார் கைலாசம். பற்களை கிட்டித்து கொண்டு வலிப்பு கண்டது போல் முகத்தை வெட்டி இழுத்து கொண்ட தர்மமாளின் முகம் தோளில் சரிகிறது. கடைவாயில் பால் வழிகிறது. ஐயோ மாமி என்ற சரசாவின் குரல் வெடிக்கிறது. அம்மா, பாட்டி. முத்து தாயை கட்டி கொண்டு அழுகிறான். விஜி ஒன்றும் புரியாமல் விழிக்கிறாள். கண்ணன் தலையை குனிந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறான். கிழவர் நிமிர்ந்து நிற்கிறார். அவர் முகம் புடைத்து கண்ணில் கண்ணீரும் கோபமும் குழம்ப செக்கச்சி வந்து ஜுவலிக்கிறது. கைலாசம் கிழவர்தான் என்றாலும் ஆண் அல்லவா? இவளுக்கு என் கையாலேயே கொல்லி கூட பொய்க்க மாட்டேன். கையிலிருந்த பால் டம்ளரை வீசி எறிந்துவிட்டு அறையை விட்டு வெளியேறுகிறார். முற்றத்து நிலவில் பால் டம்ளர் கனகனவென்று ஒலித்து உருண்டு கிடக்கிறது. அன்று அந்த கடைசி இரவில் அவர்கள் படுத்திருந்த இடத்தில் கொட்டி கிடந்த பாலில் நிலவின் கிரணங்கள் ஒளிவீசி சிரித்தன. ஆம், அதே நிலவுதான். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதையில பாத்தீங்களா, விளையாட்டு வினையா மாறிடுச்சு. இந்த கதையிலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.